ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4 சீக்ரெட் சாண்டாவில் எனக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிஃப்டாகவே கிடைச்சதுன்னு சொல்லுவேன். வா, இது பார்த்தோன்னே உங்களுக்கு எதாவது தெரியுதா? இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது கீ செயின் ஹோல்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலையில் தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த வெறும் ஃபிகர்ஸ் மட்டுமே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீச்சர்ஸ் எது இல்லாமல் ஒரு ஹியூமன் ஃபிகர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கிடச்சிது. இது டே 4 எனக்கு கிடைச்ச ஒரு ஒண்டர்ஃபுல் கீ செயின் ஹோல்டர் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீக்ரெட் சாண்டா விளையாண்டிங்களா? உங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிது? நீங்கள் இந்த மாதிரி என்ன கிஃப்ட் கொடுத்தீங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த கவரில் இருக்கனால வீடியோவில் சரியாக தெரியலேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இப்போ பார்க்கலாம். வா, இப்போ பாருங்களேன், இதில் வச்சு காட்டுறேன். ஸோ அவங்க அப்படியே ஆர்டர் பண்ணது அப்படியே எனக்கு கொடுத்தாங்க. பட் இதில் ப்ரைஸ் டேக் இல்லை. ஸோ இந்த பார்த்திங்கன்னா மேலே ஆணி அடித்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 கீ செயின் மாட்டுற மாதிரி ஒரு கீ செயின் ஹோல்டரு. ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டே 4 எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு.